ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரேடிங் பி சதீஷ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் நிறைய பேருக்கு வந்து கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேட் எந்தெந்த கேண்டில் வந்து எங்கெங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேலே வந்து இண்டிகேட்டர் இருக்குல்ல ட்ரேடிங் வெப்சைட்டில், அந்த இண்டிகேட்டரில் போயிட்டு ஆல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த ஃபார்மேட்லாம் இங்கேருந்து காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பி வந்து ரெட் கலரில் வந்திருக்கு அப்படின்னா பேரிஷ் என்கல்ஃபிங், இங்கே வந்து ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புள்ளி சைடு வர்றது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் வரும். பேரிஷ் கேண்டில் என்னென்ன ஃபார்ம் ஆச்சோ அது வந்து ரெட் கலரில் வரும். இந்த மாதிரி டி வந்திருக்குல்ல, இது வந்து டெசிஷனே எடுக்க முடியாத கேண்டில்ஸ், டோஜி கேண்டில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிரே கலரில் வரும். இதை நீங்கள் செலக்டிவாக இந்த கேண்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன கேண்டில் வேணுமோ அந்த கேண்டிலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கேண்டில் வந்தால் மட்டும் எனக்கு வந்து சேட்டில் வந்து இன்டிமேட் பண்ணு அப்படின்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா டோஜி மட்டும் வச்சுருக்கேன் இந்த கேண்டிலில். ஸோ டோஜி மட்டும் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே மட்டும் டி மட்டும் ஷோ ஆகுது. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.